ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து தேவகி 2019 கன்னடத்தில் வெளியான படம். இப்போ வந்து தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நடித்தவங்க யாருன்னா வந்து பிரியங்கா உபேந்திரா. இவங்க யாருன்னா கன்னடத்தில் புகழ்பெற்ற உபேந்திரா நடிகரோட மனைவி. அது இல்லாமல் நம்ம கிஷோரும் இதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, தன்னோட கணவனை பிரிஞ்சு வாழக்கூடிய ஹீரோயின், அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. பட் ஆனால் அவளுக்கு டிமினிஷியான்ற வந்து மறதி நோய் இருக்கிறனால அவள் பொண்ணை வந்து இழந்துடுறா. அந்த பொண்ணு கடத்தப்படுது. அதையே அவளுக்கு விட்டு விட்டு தான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம போலீஸ்காரரான கிஷோர் வராரு. பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதிகப்படியான டிப்ரெஷன், டிமினிஷியா போன்ற மனநோய்களை, மறதி நோய்களை உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இதில் அது வந்து பெருசாக சொல்லப்படலை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒன்லைன் வேர்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பட் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டது இந்த விஷயம். நம்ம அதிகப்படியான மன அழுத்தத்தை நம்ம ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறத இந்த வீடியோவை பார்க்குறவங்கள்ட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த படம் வழக்கமான க்ரைம் த்ரில்லருக்கே உண்டான சஸ்பென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு அறிமுக இயக்குனர் எடுக்கிற மாதிரி இந்த படம் தோணுச்சு. ஏன்னா சில இடத்துலலாம் எடிட்டிங்லாம் கண்ணாபுண்ணான்னு வருது. ஒரு ப்ராப்பராக அலைன்மெண்ட் இல்லை இந்த படம் ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட் இருந்தால் இன்னும் நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவியாக இருந்திருக்கும். இதில் நடிச்சிருந்தக்கூடிய பிரியங்கா உபேந்திராவாக இருக்கட்டும், கிஷோர் எல்லாருமே தங்களோட அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக பாருங்கள். பெண் குழந்தைகள்லாம் எப்படி கடத்தப்படுறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறது இந்த படம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதை விட ரொம்ப முக்கியம், மன அழுத்தத்தில் கொஞ்சம் கூட போயிடாதீங்க. அது இந்த படத்தில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒன்லைனாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.